நீங்க அடிக்கடி ஐயாவழி வைகுந்தரை பத்தி பேசுறீங்க. சமீபத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து சனாதன நான் ஐயாவழி மட்டும் இல்லை, எங்க மூதாதைகள் எல்லாரையும் நான் பேசுறேன். வள்ளலார்லேருந்து வைகுந்தர்லேருந்து அவங்க சனாதன தர்மத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு ஆளுநர் ஆர்.என். நீங்க இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்க வெறுங்கையோட வந்தவங்க. இந்த நிலத்தில் என்னதெல்லாம் எடுத்து தன்மையப்படுத்தி கொண்ட ஆள் நீங்க வள்ளுவரை தொட்டிங்க, பிறகு வள்ளலாரை தொட்டிங்க, இப்போ வைகுந்தரை தொடுவீங்க. இவர்கள் 3 பேருமே சனாதனவாதிகள்ங்கிறீங்க. இவங்க 3 பேருமே புரட்சி செய்து இந்த சாதிய இழிவு சனாதன கொடுமைகளை ஏற்று தான். உங்களுக்கு தெரியும், வள்ளலார் சன்மார்க்கம்ங்கிற ஒரு தனி மார்க்கத்தை தொடங்கியதே அதுக்கு தான். அன்பு வழின்னு ஒரு மார்க்கத்தை ஐயா தொடங்கியது அதுக்கு தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று வைத்தது அதுதான். பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கிறது. தலையிலிருந்து பிராமணரை, தோளிலிருந்து சத்திரே, தொடையிலிருந்து வைசியரை, காலிலிருந்து சூத்திரரை நானே படைத்தேன், இதை நானே நினைத்தாலும் மாற்ற முடியாதுன்னு பகவத்கீதையிலே பகவான் சொன்னதான் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. நேரெதிர் சிந்தனை எங்கே பாட்டனுது, பிறப்பு ஒக்கம் எல்லா உயிருக்கும். அப்போ நீங்கள் அவரை போய் இந்த சனாதன தர்மத்தினுடைய அவர் இதுன்னு நீங்கள் வள்ளலார ஒரு சூப்பர் ஸ்டார் போலவும் மற்றவங்கெல்லாம் அப்படி வைகுந்தர்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அவர் எதிர் புரட்சி செய்ததே இந்த சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமை, இந்த வர்ணாசிரம கொடுமைக்கு எதிராக தான் அவர் போராடினார். அவரை அப்படி சுருக்குவது என்பது அவருடைய அறியாமையை காட்டு. பல முறை நான் ஆளுநரை கேட்டேன், நீங்கள் ஐபிஎஸ் படித்து எழுதினீங்களா பார்த்து எழுதினீங்களான்னு. எதுவுமே தெரியல அவருக்கு. ஆனால் ஏன்னா அவர் பேசுகிறதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை, அது ஒன்றும் போய் சேரப்படுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் அதை உதுத்து தள்ளிட்டு தமிழின மக்கள் போயிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவர் எவ்வளோ பெரிய போராட்டம் வெடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அது விடுப்பா அப்படின்ட்டு. அதனால் அதை தமிழின மக்கள் புறந்தள்ளிட்டு கடந்து போகிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.